நாச்சியார், ஒன்று சங்கிலி நாச்சியார். இல்லற நெறியில் இருந்து கொண்டே இறைவனை காண்பதுதான் நம் சமயம். அதுபோல இல்லறத்தில் மனைவி மக்களோடு இருந்துதான் இறைவனை அக்காலத்தில் வழிபட்டனர். எல்லாவற்றையும் துறந்துதான் இறைவனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. துறப்பதற்கு முன்னாலே நாம் சிலவற்றை துறந்தால் போதும். நமக்குள் இருக்கக்கூடிய ஆசைகள், கோபம், இதை துறந்தால் போதும். நாம் மற்றவற்றை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் அந்த காலத்தில் உள்ளவர்கள் இருந்தார்கள். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவி பரவி நாச்சியாரை திருமணம் செய்வார். அந்த திருமணத்தை நடத்தி வைப்பவர் சிவபெருமான் தான். அதற்காக திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நன்றி சொல்வதற்காக திருவாரூர் கோயிலுக்கு செல்வார். அப்படி திருவாரூர் கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது அதுல தேவாசிரியன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும். அந்த தேவாசிரியர் மண்டபம்னா என்ன அப்படின்னா, அதில் தேவர்களுக்கு ஆசிரியர்களாக அடியார்கள் இருப்பாங்க. அடியார்கள் தேவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அடியார்கள் எப்பொழுதும் சிவபெருமானை நினைத்து வழிபடக்கூடியவர்கள், எந்த சூழ்நிலையிலும் சிவபெருமானை மறக்காதவர்கள், என்றென்றும் நினைத்து கொண்டிருப்பவர்கள். அதனால அடியார்களின் பக்கத்தில் சிவபெருமான் எப்பொழுதும் அருகே அமர்ந்திருப்பார். அதனால தேவர்கள் பக்கத்துல கூட சிவபெருமான் இருக்க மாட்டாராம். ஏன்னா தேவர்கள் ஏதாவது ஒரு காரியம்னா மட்டும்தான் சிவபெருமானை வணங்குவாங்க, அப்படி இல்லைன்னா வணங்க மாட்டாங்க. அதனால தேவர்கள் கூட அடியார்கள் கிட்ட வந்துதான் கேட்டுட்டு போவாங்க, இறைவனை அடைவது எவ்வண்ணம் அப்படின்னு. அதனால தேவர்களே அடியார்கள் கிட்ட இறைஞ்சி கேட்கறதுனால அடியார்கள் தான் தேவர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்ததால் அந்த மண்டபம் தேவாசிரியன் மண்டபம். அதுல நிறைய சிவ அடியார்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அந்த தேவாசிரியன் மண்டபத்துல நிறைய அடியார்கள் அமர்ந்திருப்பாங்க, இந்த காலத்தில் வாழக்கூடிய அடியார்கள். அப்படியே சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்ற பொழுது அவர் காலத்தில் வாழ்ந்த நாயன்மார்களும் அந்த தேவாசிரியன் மண்டபத்துல இருந்தாங்க. இவரு அந்த தேவாசிரியன் மண்டபத்தை கடந்து போகும்போது அந்த தேவாசிரியன் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியாரில் ஒருத்தர், அவர் பேரு விரண்மிண்டர், சட்டுன்னு எந்திரிச்சு, யோ தம்பிரான் தோழரே நில்லும், அடியாருக்கு உற்ற தோழர் என்றால் எம்மை வணங்காமல் செல்வீரோ? கோயிலுக்கு போனீங்கன்னா அடியாரை வணங்கிட்டு தான் போகணும். ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுவாரு, அடியாரை வணங்காமல் போயிடுவார். அதனால அதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் விரண்மிண்டர், அவரும் ஒரு நாயன்மார்கள்ல ஒருத்தர் தான். அவரு சற்று கோபமடைஞ்சு அடியாரை வணங்காமல் செல்வது மாபெரும் பிழை, நீர் இதற்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். அவர் எத்தனையோ தடவை சொல்லி பார்ப்பார், நான் தங்களை கவனிக்கவில்லை, எனக்கு அடியாருக்கு உங்களை பற்றி எனக்கு முன்பின் தெரியாது, அதனால் நான் செய்த பிழைதான், அதுக்கு மன்னித்தருளி என்னை கொஞ்சம் அனுமதிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாரு. ஆனாலும் நாயனார் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு, குற்றம் தான் உறுதியில இருப்பாரு. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் நீங்க கோயிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை, வெளியே போகலாம் அப்படின்னு விரண்மிண்டர் சொல்லிடுவாரு. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் கோயிலுக்குள்ள போக அனுமதி இல்லாததுனால வெளியில வந்துடுவார். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன்கிட்ட புலம்புவார், என்னப்பா நீ உனக்கு நன்றி சொல்லணும்னு வந்த, அப்படி வந்தவனை கோயிலுக்குள்ள போக வேண்டாம் வெளியிலே நிக்க வச்சுட்டியே, ஓ முன்னாலதான் அந்த நாயனார் சொல்றாரு வெளியில அனுப்பிட்டேன், அடுத்து என்ன வச்சிருக்கியோ தெரியல அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவன்கிட்ட புலம்புவாரு. அப்படி புலம்புகின்ற பொழுது விரண்மிண்டர் கூட்டத்துல அடியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அடியார்கள்ல ஒரு சார் என்ன பண்ணுவாங்கன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் செய்தது தப்பு தான், ஆனா அதுக்கு நீங்க மன்னிச்சு அவரை கொஞ்சம் ஏத்துக்கலாம், அவர் இறைவன் மேல உள்ள சிந்தனையில தானே நம்மளெல்லாம் வணங்காம போனாரு, அதனால நீங்க அவர் மன்னிச்சு அருளலாம் அப்படின்னு மற்ற அடியார்களும் விரண்மிண்டர்கிட்ட பேசும்போது அதுக்கு விரண்மிண்டர் என்ன சொல்லுவார்னா, ஓ இறைவன் மேல உள்ள சிந்தனையில தான் அடியாரை வணங்காம போனாரா, அப்போ அந்த இறைவனுக்கும் கோயிலில் அனுமதி இல்லை, இறைவனும் வெளியே செல்லலாம் அப்படின்றார். இப்போ இறைவனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் கோயிலுக்கு வெளியே இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் நண்பர்கள். சிவபெருமானை நண்பராக கொண்டவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அப்படி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இப்ப சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் கிட்ட, சுந்தரா நீ அடியாரை புகழ்ந்து பாட வேண்டிய கட்டம் வந்து விட்டது, வேற வழி இல்லை, இப்போ நீ அடியாரை புகழ்ந்து பாடினாதான் நீ கோயிலுக்குள்ள போகலாம்,
அப்படி இல்லைன்னா உன்னால கோயிலுக்குள்ள நுழைய முடியாது. அதனால் நீ அடியாரை புகழ்ந்து பாடல் பாடியே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். சாமி, என்னால எப்படி முடியும்? முன்பின் தெரியாது. அதுவும் உம்மை புகழ்ந்து பாடணும்னு நான் வந்தேன், உமக்கு நன்றி சொல்லணும்னு நான் வந்தேன். அப்படி இருக்கும்போது உம்மை பாடாமல் அடியாரை பாடினால் நன்றாகவா இருக்கும்? அதுவும் முன்பின் அவர்களுடைய வரலாறு எனக்கு தெரியாது, எப்படி பாடுவது அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் இறைஞ்சி கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் என்ன சொல்றார்? நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன், நீ பாடுறியா அப்படின்னு கேட்கிறார். தாராளமா நீங்க ஆரம்பிச்சு கொடுங்க, நானும் பாடுறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சம்மதிக்கிறார். உடனே சிவபெருமான் ஒரு வார்த்தையை எடுத்து அடியெடுத்து கொடுக்கிறார். அந்த வரிதான் தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்கிறார். அதன் பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்டர் தொகை என்னும் தேவாரத்தை பாடி அருளுகிறார். தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன், இளையான்றன் குடிமாறன் அடிமார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரல் மிண்ட நாயனார்க்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், இலைமலிந்த எரிபத்தர் நாயனார்க்கடியேன். இப்படி ஒவ்வொரு அடியார்களுக்கும் அடியாருக்கு அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு தொகையடியார்களையும் இதிலே சொல்லுவார். பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனகே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். இப்படி தொகையடியார்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லி அதன் பிறகு 63 நாயன்மார்கள் அவர்களுக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற அந்த தேவாரத்தை பூர்த்தி செய்வார். இந்த திருத்தொண்டர் தொகையை பிற்காலத்தில் வந்த கிபி 12ஆம் நூற்றாண்டில் வந்த சேக்கிழார் இதை படித்தார். அதன் பிறகு இந்த அடியார்களுடைய வரலாற்றை எல்லாம் ஒரு நூலாக தொகுத்தால் நன்றாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சேக்கிழாருக்கு எழுந்தது. அதற்கு அனபாய சோழன் என்கிற மன்னனும் அதற்கு ஆதரவு தந்தான். அவர்களுடைய ஆதரவோடு இந்த திருத்தொண்டர் புராணத்திற்கான கள ஆய்வு எல்லாம் மேற்கொண்டு இந்த கள ஆய்வு எல்லாம் முடிந்தது. அதற்கு பிறகு அடியார்களுடைய வரலாற்றை பாடலாக பாட வேண்டிய ஒரு கட்டம். அப்போ சேக்கிழார் எங்கே ஒரு இடத்துல அரங்கேற்றம் பண்ணணும், அப்படி அரங்கேற்றம் பண்ணாதான் அந்த நூல் நம்ம இப்போ வரைக்கும் நம்ம படிப்போம். அப்படி அரங்கேற்றம் பண்ணுவதற்காக தேர்வு செய்த இடம்தான் இப்பொழுது சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய தில்லை. அந்த தில்லை தான் சிதம்பரத்திற்கு தொன்மையான ஒரு பழமையான ஒரு வார்த்தை. புராணம் அப்படின்னாலே ஒரு பழமையை குறிக்கும். அது பழமையை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் உண்மையில் நடந்த வரலாறு. இந்த 63 நாயன்மார்களுடைய வரலாறு தமிழ் திருநாட்டில் வாழ்ந்த உண்மையான அடியார்களுடைய வரலாற்றை கூறியது. இது வெறும் கதை அல்ல, வரலாறு. கம்பராமாயணம் மகாபாரதம் கூட இப்பொழுது சில வரலாற்று அறிஞர்கள் ஆய்வாளர்கள்லாம் சில பேர் உண்மையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் நடக்கலை அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஆனா பெரிய புராணத்தை மட்டும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. தமிழ் திருநாட்டில் வாழ்ந்த அடியார்களுடைய வரலாற்றை கூறுவது. அப்படி முதன் முறையில் சேக்கிழார் அரங்கேற்றம் பண்ணுவதற்கு தேர்வு செய்த ஒரு இடம்தான் தில்லை. அந்த தில்லையில அமர்கிறார். திருத்தொண்டர் புராணத்தை பாடுவதற்காக ஏட்டிலை எழுதுவதற்கும் மற்றது பரப்புரையும் அந்த இடத்துல அரங்கேற்றத்தில் செய்வார். அப்படி ரெடியா தயாரா உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல ஆரம்பிப்பதில் அவருக்கு சிரமம். எப்படி திருத்தொண்டர் தொகை பாடல்ல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிரமம் வந்துச்சோ அதே மாதிரி இங்க சேக்கிழாருக்கும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இது பல புலவர்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பிப்பதுல ஒரு சிக்கல். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகுற மாதிரி இந்த மாதிரி புலவர்கள் ஆரம்பிக்கலைன்னா எப்படி ஆரம்பிச்சு கொடுப்பாங்கன்னா, இறைவன் தான் அடியெடுத்து கொடுப்பார். அப்படி அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்திருப்பார். முத்து அப்படின்னு அடியெடுத்து கொடுத்திருப்பார். அதை வைத்து முத்தை தரு பத்தி திருநகைங்கிற ஒரு திருப்புகளை
பாடியிருப்பார். அது மாதிரி இவருக்கும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உடனே உள்ளே நடராச பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆடிக்கொண்டிருக்கிற அந்த சன்னிதானத்தில் அமர்ந்தபடிதான் சேக்கிழார் எழுதுறதுக்கு உட்கார்ந்திருக்கிறார், அமர்ந்திருக்கிறார். அதுல சன்னிதானத்திலிருந்து ஒரு ஓசை வருகிறது. அந்த ஓசை வார்த்தையாக வருகிறது. எப்படி என்றால் உலகலாம் அந்த அப்படின்னு ஒரு வார்த்தையாக, அது ஒரு ஓசையாக வருகிறது. அதை உள்வாங்கி கொண்டு அப்படியே சேக்கிழார் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று தன்னுடைய முதல் பாடலை பெரிய புராணத்தில் தொடங்கி வைக்கிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இந்த உலகத்தையே நாம் முழுவதும் உணர்ந்து ஓதினாலும் இறைவனை உணர முடியாது. இதுதான் இறைவனினுடைய சொரூப நிலை. இப்படி இருந்தால் நம்ம எப்படி வழிபடுவது? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சொல்றீங்களே, அவங்களுக்கு ஒரு உருவம் கிடையாதா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு நில உலாவிய நீர்மலி வேணியன், இதுல என்ன அர்த்தம்னா நிலவை சூடியவர், கங்கையை வைத்திருப்பவர் அப்படின்னு அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறார். உருவம் இருந்தால்தான் நாம் இறைவனை வழிபடுவோம், இல்லை என்றால் நாம் எப்படி வழிபட முடியும்? அதனால நம்ம உருவத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிரம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று தன்னுடைய முதற் பாடலை பெரிய புராணத்தில் தொடங்கி ஆரம்பிக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு புராணம் ஆரம்பிக்கணும்னா விநாயகர் வாழ்த்து அங்க கண்டிப்பா தேவை. ஒரு விநாயகர் வாழ்த்து இருக்கணும். ஆனா இதுல முதலிலேயே சிவபெருமான் துதி அதைத்தான் வைக்கிறார். விநாயகர் வாழ்த்து இல்லை. அப்போ இது காப்பியம் பிழை அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம விநாயகருக்கு ஒரு குறிப்பு வச்சிருப்போம். முதல்ல ஒரு எழுதும்போது என்ன சொல்லி எழுதுவோம்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி பயன்படுத்துவோம். அது என்ன எழுத்து? உகரம், ஊனா போட்டு எழுதுவோம். இப்போ சேக்கிழார் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறார்? சிவபெருமானே உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தார். அந்த உலகலாம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஊனா போட்டு ஆரம்பிக்கிறது, உகரத்தோடு ஆரம்பிக்கிறது. அப்போ அதிலே விநாயகர் வந்துவிட்டார். எதற்கு இருந்தாலும் விநாயகர் துதி இல்லையே என்று நினைப்பவர்களுக்காக சேக்கிழார் அடுத்தது பாடுகிறார். எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் என்று தொடங்குகிறார். எடுக்கும் மாக்கதை நம்ம சொன்னோம்ல, திருத்தொண்டர் புராணத்திற்கு எப்படி பெரிய புராணம் என்று பெயர் வந்ததுன்னு ஔவையாருடைய பாடலை உதாரணம் காட்டி நாம் சொன்னோம். அப்போ அதிலே பெரிய அப்படிங்கிற தொண்டர்தம் பெருமை கூறவும் பெரிதே என்கிறதுக்கு இணையாக பெரிய புராணம்னு வந்தது அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த இடத்துல சேக்கிழாரே எடுக்கும் மாக்கதை என்று கூறிவிட்டார். மாக்கதை என்றால் அதிலே நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை, நானே இதை பெரிய என்கிற அடைமொழி கொடுத்து கூறுகிறேன் அப்படின்னு சேக்கிழாரே குறித்தார். எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்செவி நீள்முடி கடற்களிற்றை கருத்துள் இருத்துவாம். கடற்களிறு என்பது மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானையினுடைய உருவத்தில் இருப்பவர் தான் விநாயகர். அந்த விநாயகர் துதியையும் இதில் கூறிவிட்டார். அடுத்தது, ஒரு புராணம்னா ஒரு நூற்பயன் இருக்கணும். நூற்பயன் அவசியம் தேவை. இந்த நூலை படிப்பவர்களுக்கு இது என்ன பயனை கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அப்படின்னா இது அப்படி என்ன பயனை கொடுக்கும், இதையும் சேக்கிழாரே கூறுகிறார். ஒரு சூரியன் வந்தால் எப்படி புறையிருள் நீங்குமோ அது போல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அக இருள் இந்த திருத்தொண்டர் புராணம் நீக்கும் அப்படின்னு சொல்றார். ஒரு சூரியன் வந்தா நமக்கு ஒரு புது விடியல் கிடைக்கும். அது போல இந்த திருத்தொண்டர் புராணம் சூரியனுக்கு நிகரானது அப்படிங்கிறது அந்த நூற்பயனாக சேக்கிழார் கூறுகிறார். இனிமே நம்ம 63 நாயன்மார்களை பற்றி நம்ம பார்க்கலாம். 63 பேரையும் நம்மளால பார்க்க முடியாது. எல்லோரும் அவரவர்கள் தொண்டில் உறுதியாக இருந்தவர்கள். அந்த தொண்டிற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கணும்னாலும் தயாராக இருக்க மாட்டாங்க. இப்ப சில பேர்லாம் மேடைகள்ல பேசுவாங்கல்ல, உடல் மண்ணுக்கு உயிர் மக்களுக்குன்னு. ஆனா உண்மையிலே உயிரை மக்களுக்கு கொடுப்பாங்களா?
யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தோம்னா அவங்க திருப்பி மேடையில் பேச முடியுமா? முடியாது. அதனால அதை ஆனால் அந்த மாதிரிலாம் நாயன்மார்கள் கிடையாது. உடல் மண்ணுக்கு உயிர் துண்டுக்கு அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் 63 நாயன்மார்களும். அந்த அதில் எப்பேற்பட்ட இடையூறு வந்தாலும் அதில் உறுதியோடு நிற்பார்கள். இறைவனே சோதனை கொடுத்தாலும் அதற்கு கலங்க மாட்டார்கள். அவர்கள்தான் நாயன்மார்கள். நாயன்மார்கள்னா சிவபெருமானை மற்றும் தொழுபவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிவிட முடியாது. உமையவளையும் சேர்த்தே தொழுபவர்கள். அதனாலதான் முதல் திருமுறை அதுல தேவாரம், அதுல திருஞான சம்பந்தர் பாடி அருளியிருப்பார். தோடுடைய செடியன் இடையேறி போர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனென்றே. இந்த பாடல் திருஞான சம்பந்தர் அருளியது. திருஞான சம்பந்தர் சிறு வயதாக இருக்கும் பொழுது, அப்பவே இவருக்கு இந்த பெயரை கிடைக்காது. அப்ப என்ன பெயர்னு தெரியல. அப்படி சிறு வயதாக இருக்கும்போது தந்தையார் கோயிலுக்கு போவார். இவர் அந்தணர் குலத்தில் பிறந்தவர்கள். அந்தணர்கள் சிவபெருமானை தொழுபவர்கள். அவர்கள் தான் அந்தணர்கள். அந்தணர்கள் வேறு, பிராமணர்கள் வேறு. பிராமணர்கள்னா அவங்க வடக்க உள்ளவர்கள். அவர்கள் பிராமணர்கள் என்பது சமஸ்கிருத சொல். அந்தணர்கள் தமிழ் அந்தணர்கள். தேவாரம், திருவாசகம் இதையெல்லாம் பாடி சிவபெருமானை தொழுபவர்கள். அவர்கள் தான் அந்தணர்கள். அப்படி அந்தணர் குலத்தில் பிறந்தவர் தான் நம்ம சம்பந்தர். அவரு எப்பவும் அவருடைய தந்தையார் கோயிலுக்கு போவது வழக்கம். ஒரு சமயம் கோயிலுக்கு போகும்போது, அப்பா நானும் வருகிறேன் அப்படின்னு இந்த சிறுவன் அப்பாவினுடைய கையை பிடித்து கோயிலுக்கு செல்கிறார். அப்போ கோயிலுக்கு செல்லும் போது அப்பா முதலில் நீராடி விட்டுத்தான் கோயிலுக்கு போகணும். அப்போ தெப்ப குளத்தில் இறங்கி நீராடும் போது மூழ்கி ஒரு 3 முறை மந்திரங்கள் கூறி ஜபிப்பது அந்தணர்களுடைய ஒரு மரபு. அப்படி தந்தையார் நீரில் மூழ்கி மந்திரம் கூறி ஜபிக்கின்ற அந்த நேரத்தில் அப்பாவை காணவில்லையே என்று பிள்ளை பயந்து போய் அழத் தொடங்கினார். கையை பிசைந்து அப்பாவினுடைய திசையை பார்த்து தானே அழ வேண்டும். ஆனால் இந்த சிறுவன் அப்பாவினுடைய திசையை பார்த்து அழவில்லை, நீரில் மூழ்கியதை பார்த்து அழவில்லை. திருத்தோணியப்பருடைய கோபுரத்தை பார்த்து அப்பாவை தானே காணோம், அப்பான்னு தானே சொல்லணும். ஆனால் இந்த இடத்தில் சம்பந்தர் அம்மே அப்பா என்று அழுதாராம். அப்படி அழுகின்ற பொழுது சிவபெருமான் பக்கத்தில் இருந்த உமையம்மையை அழைத்து பொற்கிண்ணத்தில் பாலை கலந்து ஊட்டுக அப்படின்னு சொன்னார். எப்பொழுதுமே தாய்மார்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அப்பா ஒன்று சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்கறது தான் அம்மாவோட பாலிசி. அந்த பாலிசியில உமையம்மையை சொல்லவா வேணும். பொற்கிண்ணத்தில் பாலை கலந்து ஞானசம்பந்தருக்கு ஊட்டியதோடு மட்டுமில்லாமல் அதோடு சிவஞானத்தையும் சேர்த்து குலைத்து கொடுத்தார் சம்பந்தருக்கு. அப்படி அதனால்தான் சிவஞான தொடர்பு கிடைத்ததால் அவருக்கு ஞான சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது. அப்படி கிடைக்கின்ற பொழுது அவர் தந்தையார் திருப்பி வாராரு. நீரில் மூழ்கிய தந்தையார் திருப்பி எழுந்து வருகின்ற பொழுது பால் ஒழுக நின்ற அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது அந்த சம்பந்தர் உடனே யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு அந்த தந்தையார் கேட்கிறார். அந்தணர்களுக்கு ஒரு வழக்கம், யார் தந்த பாலையும் உண்ண அருந்த மாட்டார்கள், ஒழுக்கத்தில் இருப்பார்கள். அதனால அந்த தந்தையார் சம்பந்தர்கிட்ட கேட்கிறார், யார் தந்த எச்சில் பாலை உண்டாய். அந்த சிறுவன் சிரித்து கொண்டே இருந்தான். திருப்பி கையில் ஒரு குச்சை கையில் எடுத்து யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு இன்னும் அதர்த்தி கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த சிறுவன் திருத்தோணியப்பருடைய கோபுரத்தை காட்டி, தோடுடைய செவியன் சிவபெருமான் உமையவளோடு தோடுடைய செவியன் சிவபெருமானுடைய இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய உமையம்மையோடு அம்மையப்பராக வந்தார் அப்படின்னு சொல்றார். தோடு யார் அணிவாங்கன்னா உமையவள் அணிவாங்க. அப்படி உமையவளோடு தொடங்குகிறது தான் இந்த தேவாரம். அப்போ தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்
அப்படின்லாம் பாடல் பாடுறார். அப்படி பாடல் பாடினோடனே தந்தையாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். தன்னுடைய மகனுக்கு சிவபெருமானே வந்து பால் அடைந்திருக்கிறாரா அப்படின்னு சொன்ன உடனே தந்தையாருக்கு ஒரு பரவச நிலை. அந்த பரவச நிலையில தன்னுடைய பிள்ளையை தோல் மீது அமர வைத்து கோயில் எங்கும் உலாவரச் செய்து ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் திருப்பதியங்களுக்கு சென்று பாடல்கள் பாடலானார். அப்படி பாடல்கள் பாடியதுதான் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம். அப்படி பாடல் பாடுகின்ற பொழுதுதான் திருஞான சம்பந்தர் அந்த தோடுடைய செவியன் அப்படின்னு முதல் பாடலாக பாடியிருப்பார். இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க யாராவது அழுதாலும் இதே போலவே சிவபெருமானோ உமையவளோ வந்து நம்மளுக்கு பால் கொடுப்பார்களா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து சம்பந்தமூர்த்தி அதிலே சொல்லியிருப்பார். ஏடுடைய மலரால் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த நான் முற்பிறவியில் நான் வணங்கினேன், மலர் போட்டு வணங்கினேன், அந்த ஒரு பயன்தான் எனக்கு உமையவள் பால் தந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ நம்ம பேங்குக்கு போனால் நம்ம செலான்ல நிரப்பி கொடுத்தோம்னா பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் அக்கௌண்ட் இருக்கணும்ல, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தான் பணம் கிடைக்கும். அது மாதிரி சிவபெருமானை முன்னும் ஒரு பிறவியிலேயே தொழுததால் அவருக்கு இந்த பயன் கிடைத்தது. சிவபெருமானுடைய பெருமை அவ்வளவு சாதாரணமாக கிடைக்காது. காண்பார் யார் கண்ணுதலான் காட்டாக்காலே என்று அப்பர் அடிகள் பாடியிருப்பார். அதுக்கு அவரே வந்து காட்டினால்தான் நமக்கு அருள் கிடைக்கும். அப்போ நம்ம பெரிய பெரிய நாயன்மார்கள் எல்லாம் நம்ம திருநாவுக்கரசர் இருக்கிறாங்க, அப்பூதியடிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய தொண்டெல்லாம் அளப்பெரியது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நாயன்மார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானவர். அவருடைய தொண்டு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். அவருடைய தொண்டு வந்து இவர் யாருன்னா கலிய நாயனார் அவருடைய பெயர். திருவொற்றியூரில் இருக்கிறாரு. இவருடைய தொண்டு என்னன்னா 1000 விளக்குகளை ஏற்றி வழிபடுவதுதான் இவருடைய தொண்டு. 1000னா என்ன அர்த்தம்னா நிறைய அப்படின்னு ஒரு பொருள். இப்போ இங்கேருந்து நம்ம நட்சத்திர கூட்டங்களை பார்த்தோம்னு சொன்னால் எப்படி பார்ப்போம்? 1000கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலே 1000மா இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? அப்போ 1000னா நிறைய அப்படிங்கிற பொருள். கணக்கில்லாத ஒரு விளக்குகளை ஆலயங்களுக்கு அவரால் இயன்ற ஒரு தொண்டை செய்து வந்தார். 1000 விளக்குகள் ஏற்றி அருகே இருக்கக்கூடிய தெப்ப குளங்கள்ல எல்லா இடங்களையும் விளக்கு ஏற்றுவார். அப்படி விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆலயங்கள் ஒளி வீசும், பிரகாசமாக இருக்கும் இல்லையா? அப்படி பிரகாசமாக இருக்கும் பொழுது அந்த ஒளியிலே அந்த ஒளியிலே இரு வினைகளும் ஆண்டது. இவர் ஒரு பெரிய செல்வ செழிப்பு. இந்த நாயன்மாருடைய பின்னணியை நம்ம முதல்ல பார்க்கணும். இவர் ரொம்ப செல்வ செழுமையில இருந்தவர், எண்ணெய் ஆலை வைத்திருப்பவர், ஒரு சிறந்த வணிகர். அதுல நிறைய முதலீடு கிடைக்கும், செல்வ செழிப்பும் கிடைக்கும், செழுமையாக வாழ்ந்தவர். அதனால அவர் தினந்தோறும் 1000 விளக்குகளை ஏற்றி வழிபட்டார். அப்படி 1000 விளக்குகளை ஏற்றி வழிபடும் போது அவருக்கு இரு வினைகளும் ஆண்டது. இரு வினைகளும் ஆண்டது போலவே செல்வமும் ஆண்டது. இந்த இடத்தை தான் நம்ம முடிக்கணும். செல்வம் ஆண்டது அப்படிங்கும் போதும் கூட அவருடைய தொண்டு மாறவில்லை. என்னதான் செல்வம் இல்லை என்று சொன்னாலும் நாம் தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அவருடைய உறுதிதான் அவரை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு சென்றது. எல்லா செல்வங்களையும் இழந்த போதிலும் அடுத்தது என்ன பண்ணாரு? இன்னொரு ஆலைக்கு போய் எண்ணெயை வாங்கி அதை மற்றவர்களுக்கு விற்று கொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை திரட்டி ஆலயங்களுக்கு விளக்கேற்றினார். அப்படி விளக்கேற்றி அதையும் தினந்தோறும் செய்தார். அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில நெருக்கடி வந்தது. அவருக்கு போதிய வருவாய் கிடைக்கவில்லை. ஏன்னா அவர் வீட்டையும் கவனிக்கணும், ஆலயத்திலையும் கவனிக்கணும். ஒரு சிறு பகுதியை இல்லறத்திற்கும் எடுத்துக்கொண்டு பெரும் பகுதியை ஆலயத்திற்கும் தொண்டு செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டவர் தான் இந்த கலிய நாயனார். அப்படி பயன்படுத்தி கொள்கின்ற பொழுது இவருக்கு நிறைய இடையூறுகள் வந்தது. இதெல்லாம் நீங்க உடனே கேட்பீங்க, இவரு தான் ஆலயங்கள்ல விளக்கேற்றாரு, இவருக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வரணும், இதையே சிவபெருமான் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். ஆனா ஒரு சோதனை பண்ணாதான் அவனுடைய புனித தன்மை, அவனுடைய தூய நிலை நமக்கு தெரியும். இப்போ ஒரு நகைக்கடைக்கு போறோம், பழங்காலங்களில் நான் சொல்கிறேன், ஒரு 1919 சொல்கிறது. அப்போ நீங்கள் அந்த பீரியடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலங்களில் நகைக்கடைக்கு போனீங்கன்னா ஒரு நகையை விற்கணும்னா தங்கத்தை தூய தங்கமா அப்படின்னு பார்க்குறதுக்கு நகைக்கடைக்காரர் என்ன பண்ணுவார்? தங்கத்தை உரசி பார்ப்பார், தங்கத்தை தான் உரசி பார்ப்பார்.
வேற ஏதாவது செம்பு பித்தளை இதெல்லாம் கொண்டு போனால் உரசுவாரா? தங்கத்தை தான் உரசுவார். அது எதுக்காக? அது தூய தங்கமா அப்படின்னு தேர்வு செய்வதற்காக. இன்னைக்கு அதுக்கெல்லாம் இடைக்கருவி வந்துட்டு உரசுவதில்லை. அப்போ ஒரு காலத்தில் அப்படி உரசுவாங்க. அப்போ தங்கத்தை தான் உரசுவாங்க தூய தங்கமானு பரிசோதிப்பதற்காக. அது மாதிரி இந்த நாயனாருடைய அந்த பரிசுத்த நிலையை, தூய நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இறைவன் சோதனை கொடுத்தால்தான் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒன்றும் சோதனை இல்லை, ரொம்ப இயற்கை மாற்றங்களால் வரக்கூடிய சோதனை தான். அவருடைய செல்வம் ஆளுது, இருந்தாலும் அவர் இன்னொரு இடத்துல எண்ணெயை வாங்கி விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு அவர் விளக்கேற்றினார். அதை தினந்தோறும் செய்தார். அதுலேயும் அவருக்கு சிக்கல் வந்தது. அதுக்கு பிறகு என்ன பண்ணார்? வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் விற்று இறைவனுக்கு எண்ணெய் விளக்குகள் ஏற்றினார். ஒரு கட்டத்தில் போனீங்கன்னா வீட்டில் பொருளும் இல்லை, விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கடைசியில் பார்த்தார், ரொம்ப சோகத்தில் இருந்தார். இதை நம்ம என்ன பண்ணுறது? இந்த தொண்டை வேற நம்ம வச்சுருக்கோம், விளக்கு ஏற்றியே ஆகணும், இதில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது வேறு வழியே இல்லை. மனைவியை விற்பதை தவிர வேறு வழி இல்லை. மனைவியை விற்றாவது அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்தாவது நாம் விளக்கேற்றியே தீருவேன் என்ற ஒரு வைராக்கியம் தான் அவருக்கு இருந்தது. அந்த தொண்டுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அந்த அற்புத நிலையில் தான் அந்த கலிய நாயனார் இருந்தார். அதனால மனைவியை விற்பதற்காக ஏலம் போடுற இடத்துக்கு போறாரு, ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்றாரு. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், அக்காலத்தில் உள்ளவர்கள் மனைவியை வாங்கிடுவாங்களா? அப்படி வாங்கித்தான் இன்னைக்கு நம்ம இந்த பெரிய புராணத்தெல்லாம் நம்ம படிப்போமா? மனைவியையே வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு வரலாறா அப்படின்னு இகழ்ந்து பேசுவோம்ல. இவர் ஏதோ பணமும் இல்லை, இவர் தொண்டை நிறைவேற்றணும்னு ஒரு ஆதங்கத்தில் இவர் போறாரு. இவருடைய வறுமை, இவருடைய புலம், இதெல்லாம் அதில் தெரியுது, கஷ்டங்கள் அதெல்லாம் தெரியுது, நம்மளுக்கு தெரியுது. அதெல்லாம் வச்சுதான் இவர் மனைவியை விற்கிறதுக்காக அதுலேருந்து எப்படியாவது நமக்கு பொருள் வேணுமே என்பதற்காகத்தான் அவர் பொருள் ஈட்டுவதற்காக மனைவியை விற்கிறார். ஆனாலும் யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லாததுனால மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளானார். நீங்கள் உடனே கேட்பீங்க, கணவன் சொன்னோன்னா அதை எப்படி மனைவி சம்மதிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். நம்ம இதுலேருந்து ஒரு விஷயம் பார்க்குறோம். கணவன் சொன்னதை மனைவி கேட்டாங்கன்னா, மனைவி சொன்னதை கணவன் கேட்க போய் தான் அந்த கணவன் மனைவி சொன்னோன்னு கணவன் கேட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த கணவன் இல்லறம் மாண்பு சிறப்பாக நடத்தியிருக்கிறார். அதனாலதான் இந்த இடத்துல மனைவி கணவன் சொன்னோன்னு அவங்களால மறுக்க முடியல. எதுக்கு? அந்த தொண்டை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தன்னுடைய கணவருக்கு துன்பம், கணவருக்கு ஒரு துன்பம்னா அந்த துன்பம் மனைவிக்கும் தானே. நீயும் நானும் சரிபாதி அப்படின்னு வாழ்வது தானே இல்லறம். அப்போ உன் துன்பம் என் துன்பம் என்று வாழ்ந்தவர்கள் தான் அக்கால மரபு. அந்த மரபில் நின்றவர் தான் கலிய நாயனாருடைய மனைவி. அந்த மனைவி நின்ற அப்போ வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனா தொண்டை எப்படியாவது நிறைவேற்றணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. நேரா கணவனும் மனைவியும் இணைந்து இப்போ ஆலயங்களுக்கு போய் அங்க போய் இங்க பிரார்த்தனை பண்றாங்க. நிறைய விளக்குகள், 1000 விளக்குகளும் ஏத்துறாங்க. ஆனா வாங்குறதுக்கு என்ன இல்லை. வழக்கம் போல எல்லா நாளும் விளக்கேற்றுவார். ஆனா இப்போ விளக்கேற்றுறதுக்கு இவர் கையில எண்ணெய் இல்லை. இறைவா, எண்ணெய் இருந்தால்தான் விளக்கேற்ற முடியுமா? ஏன் என்னுடைய குருதியை வைத்து இந்த விளக்கை ஏற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தில் அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார்னா கழுத்தை அறுக்க துணிவார். நீங்க உடனே கேட்பீங்க, குருதியில தானே விளக்கேற்றணும், கையை அறுத்தா குருதி வராதா அப்படின்னு கேட்பீங்க. அவருடைய கஷ்டத்தை நம்ம பார்க்கணும். ஒருத்தர் தற்கொலை பண்ணா அவர் எப்படி செத்தார் என்பதை அதை ஆராயக்கூடாது. அவருடைய துன்பத்தை நாம் பார்க்கணும். அவர் தொண்டு நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் துணிந்தார். அதுதான் தொண்டர்கள். தான் தொண்டை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நிறைவேற்றுவார்கள். அதில் உறுதியோடு இருப்பார்கள். இரத்தத்தை கொடுத்தாவது, தன்னுடைய உயிரை கொடுத்தாவது தொண்டை நிறைவேற்றுவார்கள். கழுத்தை அறுக்க துணிந்தார். அப்படி துணியும் போது சிவபெருமான் யாரு? டைமிங் மன்னன் இல்ல, சரியான காலத்தில் வருவதுதான் சிவபெருமானுடைய வேலை. கரெக்டா டைமிங்ல அவருடைய கையை பிடிச்சிருந்தார். எப்படி கண்ணப்பர் ஒரு கண்ணை பிடுங்கி அப்பிய போது மறு கண்ணை பிடுங்கி வைக்கும் போது சரியான பொழுதில் நில்லு கண்ணப்ப அப்படின்னு தடுத்தாட்கொண்டாரோ, அது போலவே இங்கே கலிய நாயனாருக்கும் சிவபெருமான் வருகிறார். உன் தொண்டை பார்த்து யாம் வியந்தோம்.
அப்படின்னு சொல்றார். திருத்தொண்டு நீ இன்னும் பல ஆண்டுகள் நீ பண்ணணும். நீ ஏன் சாவறதுக்கு போகிற? உன்னுடைய திருத்தொண்டை சோதிப்பதற்காக யாம் சோதனை நடத்தினோம். இன்னும் பல ஆண்டுகள் இருந்து நீ இந்த திருத்தொண்டை செய்ய வேண்டும். உன்னுடைய சேவை இந்த ஆலயத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த சிவபெருமான் அவருக்கு நல்லாசி வணங்கி அது பண்றார். பாருங்க, சிவபெருமானே வரணும்னா அந்த தொண்டுல நம்ம எவ்வளவு உறுதியோடு இருக்கணும். அவ்வளவு உறுதியோடு இருந்தால்தான் சிவபெருமான் வருவார். சிவபெருமான் வருவது சாதாரணம் அல்ல. அவரு நிறைய தொண்டுல பண்ணணும், நிறைய கஷ்டங்கள் அதுல இருக்கு. முளைப்பாறை கும்மி அடிப்பவர்கள் அனைவரும் கோவிலுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறார்கள். முளைப்பாறை கும்மி அடிக்க இருப்பதால் கும்மி அடிப்பவர்கள் கோவிலுக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறார்கள். சரி, இப்போ இந்த நாயனார் பார்த்தீங்கன்னா தொண்டிற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்தார். இதுதான் நாயன்மார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களும் இது போல பல நாயன்மார்கள் இருக்கிறார்கள். நீங்க கூட பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாயன்மார்களும் அப்புதடிகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை இறந்த பிறகும் இறந்ததுன்னு தெரிஞ்சதும் திருநாவுக்கரசர் வந்திருக்கிறாரே, இவருக்கு அமுது பால் கொடுக்கணுமே அப்படின்னு தெரிஞ்சு தந்த மகனை இறக்க பிறகு நம்ம அடக்கம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு தெரிந்து திருநாவுக்கரசருக்கு விருந்தோம்பல் பண்ணார். அப்படி ஒவ்வொரு நாயனார்களும் தொண்டை நிறைவேற்ற வேண்டும் என்றால் தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிவார்கள். அதுதான் நாயன்மார்கள். அப்படி இன்னும் ஏராளமான நாயன்மார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு போதிய நேரம் இல்லை. இதுவரை நம்ம கலிய நாயனருடைய வரலாறை பார்த்தோம். உங்களுடைய தொண்டையெல்லாம் நாம் பார்த்து வியந்தோம். இது மாதிரி நிறைய நாயன்மார்களும் தொண்டை இதை விட பயங்கரமான தொண்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நாயன்மார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இதுதான் தொண்டுல ஒரு உறுதி. நம்ம ஒரு தொண்டு பண்ணோம்னா அதுல ஒரு உறுதித்தன்மை. இதெல்லாம் நம்ம ஏன் பார்க்கணும்னா அந்த நாயன்மார் மாதிரி நம்ம ஒப்பிடும்போது நம்ம அவங்களோட பக்திகளோட ஒப்பிடும்போது நம்மளோட பக்தி அவ்வளவு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதற்காக தான் இந்த நாயன்மாருடைய வரலாற்றை எல்லாம் நான் பார்ப்பது. சரி, இத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே சுவாய் நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.